வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செல்லாத மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. முடிவெடுக்காமல் நிறுத்தி வைக்கும் மசோதா என்றால் அது செல்லாது என ஆளுநர் தரப்பு வாதிட்டதை முன்வைத்து வினா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை. பட்ஜெட் மற்றும் முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழா அனைத்து கட்சி விவசாயிகளும் உள்ளடக்கிய அமைப்பால் நடத்தப்பட்டதாக ஜெயக்குமார் விளக்கம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என செங்கோட்டையன் குற்றம் சாட்டியதற்கு பதில். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தலைவர்கள் வெறுப்புடன் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்ததாகவும் விளக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்பவுமே அவங்க வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. பழனி தைப்பூச திருவிழாவில் இன்று முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம். காவடியுடன் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். பழனி தைப்பூசத்தை ஒட்டி நாளை முதல் 2 நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். மதுரையிலிருந்து புறப்படும் ரயில் சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் வழியாக பழனி வந்தடையும். கடலூர் மாவட்டம் வடலூர் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்து வழிபாடு. தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட எசாலம் கிராமத்தில் 6 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு என புகார். இறந்தவர்களின் உடல்களை புதைக்க இடமில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கோவை சரவணம்பட்டியில் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த பெண்களை பின்தொடர்ந்து வந்தவரால் பரபரப்பு. தடுத்து நிறுத்த முயன்ற விடுதி காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட்டம். முதலமைச்சர் முன்னிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் திமுகவின் சந்திரகுமார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் மூலமாற உறுதி கூறுகிறேன். செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள சர்க்கார் பட்டா முறைக்கு தீர்வு. இடத்தின் உரிமையாளர்கள் பெயரிலேயே பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு.
சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே நடத்த கோரி சென்னையில் போராட்டம். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதி விசாரணை தேவை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக திருமாவளவன் பேட்டி. வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளுள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம். பெரியார் குறித்த சர்ச்சை கருத்து புகாரில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வரும் வெள்ளியன்று வடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு. மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சிறப்பு பூஜைகளிலும் பங்கேற்க உள்ளார். தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. நல்ல குணத்தால் மட்டுமே மரியாதை தேடி வரும் என அறிவுரை. 64,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். ஒரே நாளில் 280 ரூபாய் உயர்ந்து 63,840 அதிகரிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் தலைமை ஆசிரியரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் சேர்ந்து பெற்றோரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, என்ன காரணத்திற்காக தலைமை ஆசிரியர் மாற்றப்படுவதாக சொல்லப்பட்டது? இந்த போராட்டம் ஏன்? சென்னை கோடம்பாக்கம் பதிப்பக செம்மல் கணபதி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு எதிராக செயலில் ஈடுபட்டதாக 2 ஆசிரியர்கள் தொடர்ந்து புகார்களானது 2 ஆசிரியர்கள் மீது வந்தது. கடந்த ஆண்டு 2 ஆசிரியர்கள் மீனாட்சி மற்றும் சீனிவாசன் ஆகிய 2 ஆசிரியர்கள் மீதும் சாதி பெயரை சொல்லி ஆசிரியர்கள் மாணவர்களை பேசியதாக ஒரு புகார் என்பது எழுந்து வந்தது. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவில் பரவப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக 2 ஆசிரியர்களுமே பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய புதிதாக பொறுப்பேற்றிருந்திருக்கக்கூடிய மாலதி என்ற தலைமை ஆசிரியரையும் தற்போது மாற்றம் செய்து இன்று முதல் புதிய தலைமை ஆசிரியராக வேறொருவர் வந்திருக்கின்றார். இதன் காரணமாக இன்றைய தினம் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மாலதி என்ற தலைமை ஆசிரியர் இருந்தவரை தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்ததாகவும் அவர்கள் வந்ததன் பின் தான் பல்வேறு விஷயங்கள் பள்ளிகளில் நல்ல விஷயங்கள் நடைபெற்றதாகவும் அவர்கள் பெற்றோர்களுடைய தரப்பிலும் மாணவர்கள் தரப்பில் இருந்துமே தற்போது தெரிவித்து வருகிறார்கள். புதிதாக இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை மாற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மாலதியை உடனடியாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் காலை முதலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே சாதி பெயரை சொல்லிதான் இந்த பள்ளியில் பெரிய அளவில் சர்ச்சை என்பது கிளம்பியது. தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களை படிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழில்களையும் அவர்கள் ஜாதி பெயர்களை சொல்லியும் 2 ஆசிரியர்கள் பேசியதாகவும், அதே போன்று தினந்தோறும் பள்ளிக்கு வரக்கூடிய நாட்கள்ல மாணவர்களுடைய உடைகளை கழற்றி அவர்கள் கேமரா வைத்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்கள் செய்ததாகவும் இந்த ஆசிரியர்கள் மீது தொடர்ந்து புகார் எழுந்தது. இந்த தொடர்ச்சியாக அவர்கள் 2 பேருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக ஏற்கனவே இருந்த தலைமை ஆசிரியர் மாலதி இந்த பள்ளிக்கு மீண்டும் தலைமை ஆசிரியராக வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இந்த பெற்றோர்களும் அதே போன்ற மாணவர்களும் காலை முதலே பள்ளி வளாகத்தின் உள்ளேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.